ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மினி ஆலு பரோட்டா. இந்த மினி ஆலு பரோட்டாக்க நான் முதல்ல இங்கே சப்பாத்தி மாவு நல்ல சாஃப்டாக ரசனி வச்சுன்னுட்டேன். உருளைக்கிழங்கு இங்கே பாயில் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பட்டாணியும் அதே மாதிரி வெந்நீரில் பாயில் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொத்தமல்லி, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். இதை நம்ம இது பண்ணுறதுக்கு, பரோட்டா பண்ணுறதுக்கு, ரெண்டு பக்கமும் தடவறதுக்கு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறோங்கிறதுனால நீங்கள் நெய்யில் கூட பண்ணலாம். ஆனால் நெய் கொஞ்சம் நாய் கழிச்சு உறைஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிடும். எண்ணெய்னா நாள் முழுக்க சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா மேஷ் பண்ணிட்டுருலாம். இந்த பட்டாணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். கையால் கூட நம்ம பிசையலாம். கொஞ்சமாக உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போடணும். எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ இதுலேருந்து மாவு எடுத்துட்டு ஒரு ரொட்டி ஒன்று விட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணினோம் இல்லையா, அதை நல்லா என்டையர் ரொட்டியில் ஸ்ப்ரெட் பண்ணிடணும். உங்களுக்கு கையால் ஸ்ப்ரெட் பண்ண முடியலன்னா நடுப்புற கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இப்படி தோசை திரி பேர் இப்படி பண்ணேன்னா அது அழகாக ஸ்மூத்தாக ஒரே மாதிரி ஆகிடும். இப்போ இதை கேர்ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி விட்டணும். ஈஸியாகிடும். ஓரத்தான் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு எந்த பக்கம் உங்களுக்கு ஃபில்லிங் தெரியறது பார்த்தீங்களா, அதை அப்படி கையால் அப்படி பண்ணிவிடுங்க. டிக்கி மாதிரி இதை தோசைக்கல்லில் போட்டுட்டே வரும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்கணும். நல்லா உள்ளெல்லாம் வேகணும். லேயராக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேகணும். ஸோ இந்த மினி ஆலு பரோட்டா பைட்ஸ் ஆர் ரெடி. இது இனிமேல் பாக்ஸில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ கிட்ஸு டிஃபன் பாக்ஸுக்கு மினி ஆலு பரோட்டாஸ் ஆர் ரெடி. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறாங்க எல்லாரும். ஸோ கிரேட் டே அஹெட்.